கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி கர்த்தருக்காய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். யாத்ராகமம் 27வது அதிகாரம் முழுசா பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும்லாம் கர்த்தர் சொல்றாரு. அதுல 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இழுத்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்திலிருந்து கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. அப்ப என்னன்னா, ஒரு விளக்கு எரியணும்னா அதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? நம்ம வேதத்துல பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகனை குறித்து ஏசப்பா சொன்ன சாட்சி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான்ட்டு. இன்னைக்கும் நம்ம கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். எப்படி எண்ணெய் இல்லாம விளக்கு எரியாதோ, கர்த்தருடைய ஆவியானவரின் துணை இல்லாம, அபிஷேகம் இல்லாம நம்ம கர்த்தருக்காய் வாழ முடியாது, எரிந்து பிரகாசிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க, முழுமையா ஒப்பு கொடுங்க, வேதத்தை வாசிங்க, அதன்படி வாழுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க. அநேகர் ஏசப்பா அறியாம இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா கர்த்தர் உங்களை மாற்றுவார். இதுவே இன்றைய நற்செய்தி. உங்களுக்கு மட்டும்